ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்துட்டு இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை மட்டுமே சிம்மராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டக சனியை விட சற்று அதிகமாகவே இருக்குது. இருந்தாலுமே கூட இந்த இடைப்பட்ட ஒரு 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. அதாவது இந்த 2025 கடைசி 3 மாதங்களும் 2026 முதல் 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய அதிசார பயிற்சியும் சனியுடைய வக்ர பயிற்சியும் இந்த 2 பயிற்சிகள் உங்களுக்கு இந்த இடைப்பட்ட 6 மாதங்கள் நடக்க இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கடுமையாக இருந்தாலுமே கூட சற்று உங்களுக்கு வீரியம் அப்படிங்கிறது குறைவாதான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்து
அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சனி பயிற்சி தெரியும் சாமி, இதில் என்ன சனியுடைய வக்ர பயிற்சி புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும் முழுவதுமாக பிளஸ் ஆக செயல்பட போறார். இதன் மூலமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்துருக்காருங்க. ஏன்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் சிம்மராசிக்காரங்க இருந்தீங்க. இப்போ ஒட்டுமொத்த பலன்களும் கிடைக்கிறதுனால கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்கு சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு, ஃபீஸ் தான் பல லட்சம் செலவாயிட்டுருக்கு, ஆனால் கேஸ் மட்டும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா இல்லை உங்கள் கூடயே வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி, சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடச்சி ஒரு முக்கியமான பொறுப்பில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகம் கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சிம்ம ராசியில் ஏண்டா பிறந்தோம், கம்முன்னு வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நிறைய பேர் சொல்கிறீங்க. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் சாமி, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ போறீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 ராசியில் சிம்ம ராசிக்காரங்க தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க.
ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதலை பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இந்த வளர்ச்சி மூலம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறிப்பாக தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. தவறான நண்பர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து விலகி இருப்பது சிம்மராசிக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப நல்லதுங்க. சிம்மராசிக்காரர்கள் அனைத்து விஷயங்கள்லையுமே அனுகூலம் ஏற்படுங்க. குடும்பத்தில் துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மையை பயக்கும். காதல் அமைப்பில் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. அசையும் அசையா பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அமைதியாக இருப்பது நன்மை பயக்கும். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் நல்ல நட்புகள் நல்ல உறவுகளை கெடுக்க பார்க்கும். அதனால கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாதவர்கள் சொல்வதை வேதவாக்காக கேட்க வைக்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் யாரா இருந்தாலுங்க பிள்ளைகள் சொல்வதை கேட்பது நன்மையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக சிறு சிறு சலசலப்புகள் காணப்படும். ஆனால் அந்த சலசலப்புகள் விரைவில் மாறும் அமைப்பு உண்டுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பேப்பர் போடுவது வேலையை விடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. தொழில பிரச்சனைகள் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் தர்க்கத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டுங்க. புரட்டாசி முடியும் வரை வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும்ங்க நல்லெண்ணெயை கொண்டு ஆயில் புல்லிங் செய்வது மன அழுத்தத்தை போக்கும். தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மையை பயக்கும். அஷ்டமத்தில் இருக்கும் சனிக்கும் தினமும் 11 முறை தோப்பு கர்ணம் போடுவதால் மனம் தெளிவடையும். இல்லையெனில் மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். மனம் கோபமான தன்மையில் இருக்கும்போது மற்றவர்களிடம் உறவினர்களிடம் கடிந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பெற்றோர் பெரியோரிடம் மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறும் யோகமும் உண்டு. உத்தியோகம் தொழில கவனமாக இருப்பது நல்லது. காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு அலர்ஜி இதெல்லாம் பல் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயார் அப்புறம் பெருமாளை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். சகல விதங்களையுமே நன்மைகளை ஏற்படுத்தும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி விரிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பரிகாரங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பலன்கள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது பலன்கள் அடையணும்னா பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் கரெக்டாக அதெல்லாம் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.